மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வந்து திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்ருக்காரு. விஜய் கிட்ட போயிட்டு, மாப்பிள்ளை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயந்தான், ஆனால் நீங்கள் மறுத்துட்டீங்க. ஆனால் இந்த டைம் நீங்கள் அது மறுக்கக்கூடாது, ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. விஜய் இருந்துட்டு இதுக்கு முழிக்கிறாரு, என்ன சொல்ல வராரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. கதிரேசன் வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய கம்பெனியை நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வேலை போய் பார்க்குறதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து கம்பெனியை பொறுப்பேற்றுக்கோங்க. நானும் நிம்மதியாக என் பொண்ணு கூட இருப்பேன். இந்த வயசான காலத்தில் எனக்கு எதுக்கு இந்த பொறுப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. விஜய் வந்து அதுக்கு, இது மட்டும் என்னால் முடியவே முடியாது. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலே சொல்லுங்கள், நான் வெளியிலேருந்து வேணால் செய்வேன். ஆனால் வந்து உங்கள் கம்பெனி பொறுப்பை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுதான் நிஷா இருக்கால்ல, நிஷா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வழி நடத்தினாலே போதும், நிஷா வந்து நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. கதிரேசன் வந்து அதுக்கு, இல்லை மாப்பிள்ள, நிஷாலாம் சரிப்பட்டு வரமாட்டா. நிஷாவே வந்து என்கிட்ட கேட்டால் கம்பெனி பொறுப்பெல்லாம் எங்ககிட்ட கொடுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவள் அது சரியாக பண்ண மாட்டா. நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் வந்து கதிரேசன் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே விஜய் வந்து ஒரே முடிவாக தான் இருக்கார். இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் வேறு எந்த ஹெல்ப்னாலையும் சொல்லுங்கள், நான் செய்வேன். ஆனால் இந்த கம்பெனி பொறுப்பை மட்டும் ஏற்றுக்கிட்டு என்னால் அதை பார்த்துக்க முடியாது. ஒன்று நீங்கள் பாருங்கள், இல்லை அப்படி இல்லைன்னா நிஷா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. விஜய் வந்து இப்படி சொன்னது வந்து கதிரேசனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. என்ன நம்ம இவ்வளோ சொல்கிறோம், மாப்பிள்ளை வந்து கேட்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. கதிரேசன் வந்து எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனி பொறுப்பை மொத்தம் அவர்கிட்ட கொடுத்துட்டா தான் பொண்ணும் ரேணுகாவையும் விஜயும் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். மல்லியை எப்படியாச்சும் விட்டுட்டு நம்ம பழையபடி வந்து நம்ம மாப்பிள்ளை நம்ம கூட வந்துடணும், நம்ம ஆஃபீஸை பார்த்துக்கணும், தம் பொண்ணை மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கதிரேசனுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு தான் இவர் எப்படியாவது வந்து விஜயை வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் மல்லியை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இல்லை என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, என்னால் வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கதிரேசன் வந்து நல்ல மாதிரி நடித்து வேஷம் போட்டு இந்த ஒரு ஆட்டத்தை ஆடிட்டுருக்காரு. கதிரேசன் நினைச்சது நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி விஜய்கிட்ட வேலை ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து மல்லிகிட்ட போகிறாரு கதிரேசன். வந்து மாப்பிள்ளை மேலே எனக்கு ரொம்ப வருத்தமாக, நான் எவ்வளவோ சொல்கிறேன், ஆனால் இந்த விஷயத்த மட்டும் அவர் செய்யவே மாட்டேன்றாரு. கம்பெனி பொறுப்பெல்லாம் ஏற்றுட்டு வந்துடுங்க, நீங்கள் எதுக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, நமது தான் இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது, நமக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை எதுக்கு மற்றவங்ககிட்ட போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் வந்து மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டேன்றாரு, கம்பெனியை ஏற்றுக்கவே மாட்டேன்றாரு, நான் சொல்கிறத கேட்கவும் மாட்டேன்றாரு. அதனால் எனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. மல்லிகிட்ட வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து கதிரேசன் வந்து மாறிட்டார், திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னெல்லாம் சொல்லி கூட்டிகிட்ருக்காரு மல்லி வந்து. இப்போ மல்லி வந்து இது வந்து விஜய்கிட்ட சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அங்கே ஒரு ஆச்சரியக்குரியன்றதோட சொல்லிடுவாளோ அப்படின்ற பயம் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து முன்ன மாதிரி மல்லி இப்போ கிடையாது. கதிரேசனை வந்து அப்பான்னு ஏற்றுட்ருக்கா, விஜய் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை பொறுத்துட்ருக்கா. இப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஒரு ஆபத்து வருது, விஜய் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரவாயில்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் மல்லி வந்து இப்படி சொன்னால் நல்லா இருக்கணும், இது என்னோட விருப்பம் கிடையாது, நீங்கள் விஜய்கிட்ட தான் பேசிக்கணும், அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிட்டா அந்த இது வந்து இங்கேயே முடிஞ்சிடும். ஆனால் கதிரேசன் வந்து விடாமல், நீ சொல்லுமா, நீ சொன்னால் வந்து கண்டிப்பாக மாப்பிள்ளை கேட்பார், கம்பெனி பொறுப்பை வந்து அவர் ஏற்றுக்க சொல்லு, நானும் வந்து சைலண்ட்டாக என் பொண்ணு கூட வந்து வயசான காலத்தில் பொண்ணோட சந்தோஷமாக வீட்டில் இருந்துகிட்ருப்பேன்ல, எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம், நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது, சுகர் வேறு வந்துட்டுருக்கு, என்னால் டென்ஷன் எல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும், அது அப்படி இல்லையா ரேணுகான்னு இருக்கா இல்லையா, அவகிட்டே கொடுங்க, பார்த்துப்பா நல்லா, அவள் அதுக்காக தானே வந்திருக்கா. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு மல்லியை விட்டுட்டு எப்படி வந்து ஸ்கெட்ச் போட முடியுமோ அந்த மாதிரி வந்து ஸ்கெட்ச் போட்டு விஜயை கூப்பிட்டா எப்படியும் வந்து இப்போ இல்லைனாலே தன்னால் வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் போட்டால் விஜய் வந்து அது ஏற்றுப்பாரா? விஜய் வந்து நல்லா தெளிவாக யோசிச்சுட்ருக்காரு. இப்படி நம்ம போனால் வந்து
லாஸ்ட்டில் அவங்க வீட்டுக்கு போகிறதா வரும். திரும்ப பழையபடி அவங்க மாப்பிள்ளையே வந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை கூட ஏற்படுத்தி கதிரேசன் வந்து விடுவார். இப்போ வந்து நிஷா இருக்கிற காண்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா ஏற்கனவே வந்து கதிரேசன் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கிறது நிஷா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த சமயத்தில் வந்து நம்ம கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிட்டா நிஷா வந்து நமக்கு எதிரி ஆயிடுவா அப்படின்ட்டு வந்து விஜய் வந்து நல்லா யோசிச்சிருக்காரு. கதிரேசன் வந்து விடாமல் கேட்டுட்ருக்காரு. என்ன பதில் சொல்லுவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.